கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மேல் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை இந்த மட்டும் அவர் நேர்த்தியாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எல்லா பலவீனங்களுக்கும் நம்மை விலக்கி அவர் காத்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நேரமெல்லாம் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினாலே நாம் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். விசேஷமாக கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே நல்லவராக இருந்து இந்த ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தமது அருமையான வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துதான் இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாக என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய ஜனமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அவருக்கு ஜனமாக்கி கொள்ளும்படியாக அவர் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் ஆண்டவர் மிகவும் பிரியமுள்ளவராய் நம்மை அவருக்கு ஜனங்களாக அவர் மாற்றியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். அதை மிகவும் பிரியமாய் அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் அப்படி பிரியமாய் நம்மை அவருடைய ஜனங்களாக ஏற்படுத்தினபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் அடைக்கலமாய் அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாதுகாப்பை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லும் பொழுது பேசும் பொழுது அடைக்கல பட்டணங்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் சில மக்கள் ஆபத்தான சூழ்நிலையிலே அல்லது சில தண்டிக்கப்படுகிற அந்த நேரங்களிலே அவர்கள் ஓடிப்போய் அந்த அடைக்கல பட்டணங்களிலே அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை யாரும் எந்த சேதமும் படுத்த முடியாது. அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான சில ஆபத்தான சூழ்நிலைகளிலே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அதை தான் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அடைக்கல பட்டணங்கள் காணப்பட்டது. இன்றைக்கு தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஒரு பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரழிவுகளை பார்க்கிறோம், அநேக விபத்துகளை பார்க்கிறோம், பயங்கரமான வியாதிகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவனே நமக்கு அடைக்கலமாக அவர் கடந்து வருகிறார். அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி போடுவார். நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் காரணமில்லாமல் நம்மை அழிக்கும்படியாக, நம்மை கெடுக்கும்படியாக, நம்மை நாசமாக்கும்படியாக எழும்புகிற சத்துருக்களை அவர் அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அடைக்கலமாக அவர் வந்து கொண்டே இருப்பார்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உங்களை பாதுகாக்கும்படியான மனிதர்கள் உங்களை விட்டு கடந்து போகலாம், ஆனால் பாதுகாக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 62ஆம் சங்கீதத்திலே 2:6 வசனங்களிலே, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என் அடைக்கலமாய் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறையாய் வருகிற சந்ததியின் சந்ததிக்கும் அந்த தேவன் அடைக்கலமாயிருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் வருகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது எங்கள் சத்துருக்களை எங்களை விட்டு நீர் ஆண்டவரே துரத்தி போடுகிறீர். நாங்கள் அசைக்கப்படாமல் எங்களை பாதுகாக்கிறீர். அது மாத்திரமல்ல, தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியே ஆண்டவரை அடைக்கலமாய் நீர் கடந்து வருவீராக. நம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.